வணக்கம். சித்தை விரும்பாத வள்ளலார் சுவாமிகள். சித்தை வெறுத்தவர். இந்த சித்து விளையாட்டை வெறுத்த முழு ஞானி சுவாமி வள்ளலார் அவர்கள். எப்படின்னா, ஒரு நாள் தன்னறியாமல் ஒரு இரும்பை எடுக்கிறார். அவர் நினைத்தாரோ நினைக்கலையோ திடீர்னு அது தங்கமாயிருது. தங்கமாயி தன் கையில் இருக்கிற பார்க்குறார், தங்கமாயிருச்சு. உடனே எடுத்துட்டு கொண்டு வெறுப்படைந்து அவர் அருகாமையில் இருக்கிற கிணத்துல அப்படியே தூக்கி போட்டார். நம்மளுக்கா சித்தா அப்படின்ற ஒரு வெறுப்பில் தூக்கி அப்போவே போட்டுட்டு, நம்மளுக்கு இது தேவையா, சித்து சின்ன வேலை இது வேணுமா அப்படிங்கிற ஒரு வெறுப்பிலேயே போயா புலம்புனாராம். அதை பார்த்த அவருடைய சீடர்களும் ஐயா புலம்பதை அருகில் இருந்து பார்த்துருக்காங்க. வெறுப்பாக பேசியிருக்கார். சித்து சின்ன வேலை அப்படின்னு அப்படியே புலம்பிட்டே இருந்தாராம். அது முழுமையாக இந்த சித்துக்களுடைய நிலையை வெறுத்தவர் நம்ம சமீப காலத்தில் வாழ்ந்த வள்ளலார் அவர்கள். ஆனால் இப்போ சித்து வேலை இருந்தாலும் சுவாமி பெரிய சுவாமி நினைக்கக்கூடிய காலங்கள் இருந்துச்சு ஒரு டயத்தில். இப்போ குறைஞ்சிட்டு வருது. சித்துங்கிறது சின்ன வேலை, குரங்காட்டி வேலை. தெருவில் இருக்கிற பூச்சாடிகளும் சின்ன சின்ன சித்துக்களை செய்வான். ஆனால் தெருவிலேயே தான் வளர்ந்துட்டு இருப்பான். சின்ன வேலை. அதை இறையை அடைய முடியாது, இறை ஞானத்தை பெற முடியாது. பிறரை நம்ப வைக்கும், ஊன்னு நம்ப வைக்கும். ஆனால் நம்ப வைத்து என்ன பயன்? அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. சித்து வேலை செய்யக்கூடியவனுடைய எண்ணமும் சிந்தனையும் ஒரு நிலையாகாது. பாவம், அவர்கள் ரொம்ப பாவம். அது மகானாக இருந்தாலும் மகானும் விரும்ப மாட்டாங்க. அதை சித்து வேலையை கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஆசை உள்ளவங்க அந்த சித்தை காட்டி வித்தை காட்டி பைசாக்க விரும்புவாங்க. மற்றவர்கள் யாரும் அதை உயர்ந்த பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் யாரும் சித்தை விரும்புவதில்லை, சித்தை வெறுப்பார்கள். ஐயாவும் அவர் காலங்களில் சித்தை வெறுத்திருக்கிறார். சித்து வேலை, இந்த திடீர் தங்கம் அப்படி இப்படின்னு வர்றத சின்ன சின்ன சித்து வேலைகளை அவர் முழுமையாக வெறுத்துள்ளார். நன்றி, வணக்கம்.